நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே.
सर्वशान्तके उमामहेश्वरी नम्याः आंध्र नृत्यन्ते कीर्ति यशद धनधान्य लक्ष्मी कटाक्ष बलसिद्ध्यर्थं शत्रुबाधा निवृत्त्यर्थं राजत्कारे सर्व आनुकूल्य सिद्ध्यर्थं जन्ममास जन्म नक्षत्र संतोष परिहारार्थं सदाभिषेक शुभदिने அடுத்தபடியா எல்லா சுத்திக்காகவும் புண்ணியாஜகர பூஜை ஆகும். சிவங்காளி தரிசனத்துக்கு போறச்சே வாசல்லே நந்திகேஸ்வரர் இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் சிவனை தரிசிக்க போகும். உங்களுடைய சதாபிஷேகத்தை முன்னிட்டு அந்த மணியிலே நந்திகேஸ்வரர் இருக்கார், அவர்கிட்ட அனுமதி வாங்கிப்போம். சாமி 4 டவர்ல இருக்கிறதா சாஸ்திரம், 4 கோபுர மத்தியில இருக்கிறதா சாஸ்திரம். 4 கோபுர மத்தியிலுக்கு மேல தோர பூஜை ஆகும். மேல 16 கலசம் வச்சிருக்கும். அந்த 16 கலசத்தை வெறும் தீர்த்தத்தை தான் நிரப்பி வச்சிருக்கும். அந்த தீர்த்தத்துக்கு அதிபதி இன்னைக்கு பேசியது வருண பகவான். அந்த வருண பகவானை தான் எல்லா கலசத்திலையும் ஆவாகனம் பண்ணி எல்லா கலசத்திலையும் ஆவாகனம் பண்ணிட்டு 59 முடிஞ்சு 60 ஆரம்பம் உக்கிர ரத சாந்தின்னு 60 பூர்த்தி 61 ஆரம்பம் சத்தியத்த பூர்த்தி மணி விழா 70லேருந்து 71வது வயசுல நிற்கிறதா பீமரதாஸ் சாந்தி, 75ல விஜயரதாஸ் சாந்தி, 80லேருந்து 82 வயசு வரைக்குமா சதாபிஷேகம். பிறந்த மாசம் பிறந்த நட்சத்திரம் ஒரு ஜோசியர் மூலமா செய்யக்கூடிய ஒரு ஆயுஷம் முத்திஞ்சமத்தங்கன்னா திருக்கடை இருக்கிற பாலாம்பிகா சிலையில அவரும் பிரதான கலசத்துல ஆவாங்க. ஏன்னு பார்த்தாக்க மார்க்கண்டேயருக்காக யமனை சம்காரம் பண்ணி சம்காரம்னே பூமியில ஜனனம் தான் ஜாஸ்தி, மரணமே இல்லாம போயிடும். பூமாதேவி தபசருக்க பூமாதேவிக்காக மீண்டும் அணுக்கிறேன் நிக்கிரக அனுக்கிரக சேத்திரம் அவருக்கு ஆவாகணும். அவருடைய அம்மான் தர்மபத்னிக்கு ஒரு கலகத்தில் ஆவாகும். மார்க்கண்டையருக்கு 16 வயசுல சிரஞ்சீவி பாக்கியம் கிடைக்குது. அதனாலதான் இந்த பூஜைகள் கலசங்கள் எண்ணி பார்த்தாலும் 16. அவரால் ஏற்றப்பட்ட சுலம் 16. மார்க்கண்டேயருக்கு ஆவாகன ஹோமங்கள் ஆகி பூர்ணாகுதி தீபாவளி ஆகி இந்த கலச தீர்த்த நாளைக்கு பிரதட்சணம் சுத்தி வந்து தம்பதிகளுக்கு அவசியமானோடனே 1, 2, 3 இளமாந்திரதா சாஸ்திரம் இந்த 10 மார்க்கண்டேயருக்கு ஒரு கலகத்தில் ஆவாகும். முதல் கடவுள் மகா கணபதிக்கு ஒரு கலகத்தில் ஆவாகணும். தேவரும் மசரரும் திருப்பாருக்கள் அமிர்தம் கிடையும் போது விநாயகரை வழிபடல. அந்த விநாயகர் பார்க்கிறார், அமிர்த கடத்தை எடுத்து பரமேஸ்வரன் போய் வழிபடும் போது தேவரும் மசரரும் விநாயகரை வழிபடுங்க, அந்த அமிர்த கடகம் கிடைக்குங்கிற விநாயகரை வழிபடும் போதுதான் அந்த அமிர்தம் பிளஸ் கடம் அமிர்த கடை நமது. அந்த விநாயகரான உண்டானதான் அந்த உள்ள இருக்கிற அமிர்த கடை. வள்ளி தேசாத சண்முக சுப்பிரமணியருக்கு ஒரு கலகத்தில் ஆவாகணும். இந்திராதி அட்டதீப்பாளருக்கு ஒரு கலகத்தில் ஆவாகணும். படைத்தல் காத்தல் அழி நம்மளை காவந்து பண்ணக்கூடிய லட்சுமி நாராயண எங்கெங்க அதர்மம் நடக்குதோ அதை தடுத்து நிறுத்த ஏகாச ருத்ரன் 11 பேருக்கு ஆவாகும். இருக்கிற வள்ளி நோகநொடி இல்லாம சபரிமாருக்கு முன்னிட்டு ஆயுர் தேவதை வழிபடணும். அந்த ஆயுர் தேவதைக்கு ஒரு கலகத்தில் ஆவாகணும். மார்க்கண்டேயருக்கு முன்னாடியே அழியாத சிரஞ்சீவி பாக்கி 7 பேர் வாங்கியிருக்கா. அவரை மனசார நினைச்சா நமக்கு தீர்க்காயுசு. அவருக்கு ஒரு கலகத்தில் ஆவாகணும். கோத்திரத்துக்கு அதிபதி அத்திவாத அத்திரதிக்கு ஒரு கலகத்தில் ஆவாகனம் பண்ணிட்டு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த 3 சக்திக்கு அதிபதியாக ஜெயமாதா வீர துர்கா பரமேஸ்வரிக்கு ஒரு கலகத்தில் ஆவாகணும். தென்காசி திருக்குற்றாலத்தில் அந்த மூலிகை மூலியமா சனம் பண்ண உடம்புக்கு என்ன ஒரு தேகாரக்கம் புத்துணர்ச்சி ஏற்படுது. இந்த நாட்டு மருந்து மூலிகைனா அக்னியில் ஆகுதியாகி அந்த ரூபான ஒரு தேகாரக்கம் புத்துணர்ச்சி ஏற்படுதா ஐதீகம். தன்வந்திரி தேவதைக்கு ஒரு கலகத்தில் ஆவாகணும். உங்க வீட்டுல எதிரித்துள்ள சத்ருவாத இருக்கக்கூடாதுன்னா சுதர்சன மகாவிஷ்ணு வழிபடணும். கல்லடி பட்டாலும் எல்லாம் கண்ணடி படக்கூடாது. அந்த சுதர்சன ஜெகத்தாடாருக்கு ஒரு கலகத்தில் ஆவாகணும். உங்க
குடும்பத்துல நிரந்தரமா அஷ்டலட்சுமி கடாட்சம் வேணும். அஷ்டலட்சுமி கடாட்சம் இருந்துட்டாண்டி போறாரு. தானம் தர்மம்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கணும். அது எடுக்க எடுக்க வந்துட்டு இருக்குன்னு அஷ்டலட்சுமி ஒரு விளையத்தில் ஆவாகணும். மனோ தைரியம், வாக்கு சாதுரியம், புத்தி கூர்மம் என்ன தினேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயம் அரையர புத்திரை வழிபடணும். அவ இருவருக்கு ஒரு கலகத்தில் ஆவாகணும். அதுக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு சிவக்ஷேத்திரத்துக்கு போனாலும் நவக்கிரகம் இல்லாதவரை நீங்க பார்த்துக்கவே முடியாது. நவக்கிரகம் என்பது ஒரு மனிதன் ஆட்டிதான் படைக்கும். ஒரு உயிரை எடுக்கக்கூடியவர் யாருக்கு? ஒரு உயிரை எடுக்கக்கூடியவர் யாருக்கு? அந்த யம தர்மராஜாவே அங்க சூளத்தினால குத்தி சம்காரானு நவகிரகத்துக்கு வெளியே கிடையாது. பகல்ல எதுக்கு லைட்டு இருந்தாலும் ஒரு சுபகாரியம் பண்ணும் போது கணபதி யோகம், நவக்கிரக ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுஷ் யோகமும், தன்வந்திரி ஹோமம், துர்கா ஹோமம், சுதர்சன ஹோமம், அஷ்டலட்சுமி ஹோமம், குடும்ப சகித நட்சத்திர ஹோமம், அரிகிர உத்திர ஹோமம், தினேத்திர தசபுஜ வீராஞ்சோட 11 ஹோமத்தை பண்ணி பூர்ணாகுதி தீபாரணை பண்ணி சாமி தரிசனம், சம்மாரமூர்த்தி தரிசனம், அபிராமி தரிசனத்தை பண்ணி அந்த முனையில விட்டுருவோம். காலம்புற எல்லாரும் சிரமத்தை பார்க்காம ஒரு 5 மணிக்கு எழுந்துக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது. குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு கப்பு காப்பியை சாப்பிட்டு 7வது மணிக்கு டான்னு வந்துடணும். அங்கேருந்து மேலதாளத்தோட அழிச்சிட்டு வந்து புனர் பூஜையை பண்ணி மார்க்கண்டேரால் ஏற்றப்பட்ட சுலோகம் 16, அபிராமி அந்தாதி 101 அந்தாதி. அதை டெய்லி நம்மளால பெண்களால எல்லாராலையும் பாராயணம் பண்ண முடியாத காரணத்தினாலவே அபிராமி பட்டர் அதை எழுதும் போது சுருக்கி 8 சுலோகம் எழுதியிருக்காங்கல்ல. 16-8-24 சுலோகம் சொல்லுவோம். கையை காமிக்கும் போது ஜென்ஸனா படுத்து நமஸ்காரம் பண்ணணும், லேடிஸ்னா மண்டி போட்டு நமஸ்காரம் பண்ணணும். ஐயரு சொல்லிட்டாரேன்னு சிரமமா இருக்கும். சிரமத்தை பார்க்காம நமஸ்காரம் பண்ணீங்கன்னா இந்த ஐயாவட்டமே 80, 60, 70, 80 சதாவசியை பண்ணிக்கணும் பிரார்த்தனை. யார் புது வேட்சி கூட மாங்கல்யம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதை மஞ்சளை தடி ஓதி கொடுத்துருவோம். இந்த கலச தீர்த்தம் பூர்ணாதி முடிஞ்சோன்னு இந்த கலச தீர்த்தம் பிரதேசனை சுற்றி வந்து தம்பதிகளுக்கு அவசியம் அவசியானோன்னு இந்த ட்ரெஸ்ஸை தானமாக விட்டுற வேண்டியது. இந்த வேஷ்டி கூட யார் ஓதி வேண்டியதாலும் பொண்ணு மாப்பிள்ளையே பேரம் மீது யார் வேண்டியதாங்களோ அந்த மஞ்சளை தடி ஓதி கொடுத்துறோம்ல, அதை கட்டிட்டு வந்து மாலையை போட்டு மாங்கல்ய தாரணம், ஆசீர்வாதம், குரு போட்டோ எடுக்க வேண்டியது. விநாயகர் அர்ச்சனை, சுவாமி, சம்மாரமூர்த்தி, சுப்பிரமணியன், அபிராமி அர்ச்சனை பண்ணி அபிராமியில் உங்களை உட்கார வச்சு தேங்காய் மணி பிரசாதத்தை கொடுத்துருவோம். ஒரு தேங்காய் ஒன்று அந்த வெளியில என்ட்ரன்ஸ்ல ஒரு முனீஸ்வரன் இருக்கும், கீழே ஒரு கருங்கல் இருக்கும். அதை உங்க தலையை சுற்றி அந்த கருங்கல்ல ஒடிச்சுட்டு போக வேண்டியதான். அவ்வளவுதான் சொன்ன பொய்யிலிருந்து ஆரம்பிக்கிறோம். யாரும் பேசக்கூடாது, செல்லு வந்து எடுக்க கூடாது. கவனம் மாறி